டேய் ஆனந்த், உங்க ஓனர் எங்கேயோ போறாருடா. ஆமா ஆமா, எங்க போறாருன்னு நான் கேட்டா திட்டுவாரு, நீயே கேளு. அண்ணாச்சி எங்க போறீங்கன்னு மணியும் ஆனந்தும் கேட்க சொன்னாங்க. இப்ப இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு. சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. வர வர ஊர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான். அண்ணே தம்பி தம்பி புதுசா ஒரு வண்டி எடுத்திருக்கோம்ண்ணே. நல்லது தம்பி. தேங்க்யூ அண்ணே. ஏதாவது சவாரி வந்தா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் தம்பி. வாடகை எப்படி வாங்குறீங்க? வாடகை வந்து சில பேர் 5 நிமிஷத்துல விட்டுருவாங்க, சில பேர்ல லேட் ஆகும், சில பேருக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும், சில பேர் ஆடி பாடி கொண்டாடி வருவாங்க. ஆமா ஆமா, சில பேர் அப்படிதான் வருவாங்க. சோ நேரத்தையும் தூரத்தையும் பொறுத்து வாங்கிக்கிறதுண்ணே. போனி பண்ணிட்டீங்களா தம்பி? இல்லண்ணே, அண்ணன் போனி பண்றேன் தம்பி. அண்ணே கண்டிப்பா நான் உங்களை ஃப்ரீயா கூட்டு போறேனே. அது காலம் இல்ல தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு முதல்ல ஏறுறேன். உங்களுக்கு நாள் கிடக்குண்ணே. இல்ல தம்பி, என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. ஏண்ணே ஏன்டான்னு சொல்லாதீங்க. அண்ணன் ஆசைப்பட்டு கேக்குறேன், ஒரு ரவுண்டு. சரி, நீங்க ஆசைப்படுறீங்க வாங்க. அண்ணே நீங்க நம்ம உள்ள உட்கார்ந்து வரீங்களா, படுத்துட்டே வரீங்களா? ஸ்லீப்பர் கோச் இருக்கா? இருக்குண்ணே. அப்ப கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், அப்புறமா படுத்துக்கிறேன். இப்ப உட்காந்துறீங்களா? உட்காந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ல போய் உட்காருங்க. ஒரே ஒரு சொர்க்கத்துல போன மாதிரி இருக்குமே. ஒரே இருக்கா? ஒரு ரவுண்டு. ஐயோ போச்சே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ.